மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நம்ம படிப்போம். ஹீலிங் இஸ் த காட்ஸ் வில். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நம்ம படிப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அந்த மலை பிரசங்கத்தில் பார்க்கும் பொழுது, அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. அப்போ திரளான ஜனங்கள் பின் சென்ற போது அநேகர் இருந்திருப்பாங்க. அநேகர், எத்தனையோ கணக்கான, ஆயிரமோ இல்லை லட்சக்கணக்கான எவ்வளவு இருந்தார்கள் என்று எழுதப்படவில்லை. அநேகர் இருந்திருப்பாங்க அந்த இடத்துல. ஆனால் தேவன் அங்கே நோக்கி சரியான அவருடைய பார்வை யாரை நோக்கி பார்க்கிறது என்று பாருங்கள். குஷ்டரோகி. குஷ்டரோகி என்றால் அந்த நாட்களிலே யார் என்றால், யூதருடைய காலத்திலே குஷ்டரோகி சாதாரணமாக ஒரு இடத்திலே, ஒரு கூட்டத்திலே அவன் இருக்க முடியாது. ஏனென்றால் அவன் குஷ்டரோகி என்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி, யூதருடைய காலத்தின்படி அவன் அந்த ஊரிலே இருக்க முடியாது. அந்த பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். பாளையத்திலே புறம்பே இருந்து அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவன் ஐயோ என்று அவன் அழுது கொண்டே இருக்க வேண்டும். ஐயோ என்று, நான் தீட்டுப்பட்டவன் என்று கதறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அவனுடைய வாழ்க்கை. அவனுக்கு ஏதாவது யாராவது கொடுத்தாதான் உண்டு, இல்லை என்றால் அவனுடைய வழியே மரண வழிதான். அதுதான் குஷ்டரோகியினுடைய வாழ்க்கை யூதனுடைய காலத்தில். அதை தேவன் மாற்ற வேண்டும் என்று அவருடைய பார்வை சரியான இடத்துல, அந்த குஷ்டரோகி இருக்கிற இடத்துல அவருடைய பார்வை கடந்து சென்றது. பாருங்கள் எவ்வளவு அழகாய் தேவன் என்று அவர் சரியான பார்வை அவர் அந்த குஷ்டரோகத்தில் கடந்து சென்றது. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குஷ்டரோகி பாருங்கள், குணப்படுத்தக்கூடிய வல்லமை தேவனிடத்தில் உண்டு என்று அவன் அறிந்திருந்தான். சாதாரணமாகவே கர்த்தருடைய இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணப்படுத்துதல் தான் கர்த்தருடைய இயல்பு. ஆனால் நம்முடைய இயல்பு என்ன? சந்தேகத்தை கொடுக்கக்கூடிய இயல்பு தான் நம்முடைய இயல்பு. ஆனால் அந்த சந்தேகம், அந்த அபிசுவாசத்தினுடைய இயல்பு தேவன் மாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய இயல்பு வந்து அவிசுவாசத்தையும் முடியாது என்ற வார்த்தையும் கொடுக்கிறது தான். இப்ப சாதாரண ஜனங்கள் சொல்லிக் கொள்வாங்க, அவன் அப்படிதான் தான், அவனுடைய இயல்பே அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி அல்ல. தேவன் நம்மை படைக்கும் பொழுது அவருடைய இயல்பாகவே தான் நம்மை படைத்திருக்கிறார். அந்த இயல்பை நம்ம தான் அதை மாற்றிக்கொள்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய இயல்பை வந்து குணப்படுத்துகிறது பார்த்தீங்க. ஆனால் தேவன் இந்த உலகத்துல, கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது அவர் இயல்பாக, அவருடைய இயல்பு குணப்படுத்துகிற இயல்போடு தான் பிறந்தார். அவர் யாரை பார்த்தாலும் குணப்படுத்த வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும். அந்த இயல்பு தான் தேவன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்மையும் அதற்காக தான் அழைக்கிறாரே தவிர மற்ற காரியத்துக்காக அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய அந்த இயல்பு, அந்த குணப்படுத்துகிற இயல்பு இருதயத்திலிருந்து வருகிறது. அது பிதாவினுடைய விசித்தமாக இருக்கிறது. God's will is to restore everything. உங்களை சுகப்படுத்துகிற healing is the power of God. அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய இயல்பு எப்படிப்பட்ட காரியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது பாருங்க. நாம் கூட அப்படிதான். அநேக நேரத்தில் நம்ம ஒதுக்குகிறவர்கள், நம்முடைய காரியங்களை பார்த்து ஒதுக்குகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்களே தவிர, நம்மை உயர்த்துகிற, நம்ம கிட்ட இருக்கிற இயல்புகளை வைத்து நம்மை உயர்த்துகிறதற்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய காரியங்களை பார்த்து நம்மளை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் இந்த உலகத்துல யாருக்குமே வராது. ஆனால் தேவனுடைய இயல்பை பாருங்க. The God's will is to heal everybody. இன்னொரு ஒரு வசனத்தை நம்ம படிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். அல்லேலூயா. அப்போ அவருடைய இயல்பு
குணமாக்குகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. காட்ஸ் நேச்சர் இஸ் டு ஹீல் எவ்ரிபடி. ஒரு ஹீலிங், ஒரு குணமாக்குதல் ஏதோ எதார்ச்சியா வந்து விடுகிறது அல்ல, அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனை தேவன் குணமாக்குகிறார் என்றால் அது ரட்சிப்பின் அதிசயம் என்று அர்த்தம். குணமாக்குதல் அப்படின்னாலே அது ரட்சிப்பின் வல்லமை தான். சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல நோய் தேவன் குணப்படுத்திட்டாரு, நல்ல சுகம் கொடுத்துட்டார் அப்படின்னும் பொழுது ஜனங்கள் சந்தோஷமாய் சாட்சி சொல்லுகிறார்கள். ஆனால் அது ரட்சிப்பின் குணமாக்குதல் என்று அர்த்தம். அந்த ஒரு மனுஷனை தேவன் எதற்காக குணப்படுத்த வேண்டும்? சாதாரணமாய் சாட்சி சொல்லி தேவன் குணப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவனுடைய காலங்களை ஓட்டுவதற்கா? இல்ல. ரட்சிப்பின் ரகசியம் குணப்படுத்தலிலே தேவன் வெளிப்படுத்துகிறார். சில பேருக்கு இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறார், சில பேருக்கு பாவத்தை ஒரு உணர்த்துதல் கொடுத்து ரட்சிப்படைகிறார்கள், சில பேருக்கு அதிசயங்கள் அற்புதங்களை செய்து தேவன் குணப்படுத்துகிறார். இது எல்லா குணப்படுத்துதலும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது, பரலோகத்தின் மகிமையிலிருந்து வருகிறது, அவருடைய சித்தமாய் இருக்கிறது, இயல்பாய் இருக்கிறது. இயல்பு என்றாலே ஒரு குணப்படுத்துதலாய் இருக்க வேண்டும். இப்போ இந்த உலகத்துல நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றித் இருந்தார். எப்படி அவருடைய வல்லமை இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் நன்மை செய்கிறாயும் தேவனுடைய வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராயும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் இருந்தார். அப்போ நம்ம இந்த உலகத்துல சுற்றி கொண்டிருக்கிறோம். அப்ப அவருடைய வல்லமையோடு, குணமாக்குதலின் வரத்தோடு, பிசாசின் வல்லமைகளை எதிர்க்கிற வல்லமையாய் நம்முடைய வல்லமை இருக்க வேண்டும். குணமாக்குதலின் வல்லமை நமக்குள்ள இருந்து கிரியை செய்யணும் அப்படின்னா அவருடைய வல்லமையை பெற்றுக் கொண்டவர்களாய் இந்த உலகத்துல நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்றால் பரலோகத்தினுடைய அந்த ரட்சிப்பின் வல்லமை தான் எல்லா காரியத்தையும் செய்கிறது. அந்த மனதிற்கும், பரலோகத்தினுடைய மனதிற்கும் இந்த காரியத்தை செய்கிறது. அவர் சிம்பிளா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குஷ்டரோகியை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சித்தம் உண்டு சுத்தமாகு அப்படின்றாரு. அவருடைய சித்தம் இல்ல அப்படின்னு சொல்லி, அப்போ பரலோகத்தினுடைய சித்தமே ஒவ்வொரு மனுஷனையும் குணமாக்குவதுதான். நம்ம எந்த சந்தேகத்தோடு இந்த உலகத்துல வாழவே நம்ம கூடாது. ஏனென்றால் அவருடைய இயல்பை தான் நமக்குள்ள இருக்கணும் அவரு விரும்புறாரு, வேற எதுவுமே கிடையாது. அவருடைய இயல்பு என்ன? குணமாக்குதல். அவருடைய இயல்பு என்ன? மற்றவருடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு நடத்துதல். அவருடைய இயல்பு என்ன? ஆண்டவருடைய எல்லா காரியத்தையும் அவர் என்னெல்லாம் மனுஷனுக்கு வச்சிருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் கொடுப்பதுதான் அவருடைய இயல்பு. அந்த இயல்பு நமக்குள்ள கடந்து வரணும். அந்த இயல்பு பரலோகத்தில், that's the nature of God. nature of God is the healing power. அந்த healing power நமக்குள்ள வர வேண்டும். அது என்ன செய்யணுமா? இந்த உலகத்துல எல்லாவரையும் நடத்துகிற ஒரு வல்லமையான ஒரு சக்தியாய், வல்லமையாய் தேவனுடைய பரிசுத்த ஆவி நிறைந்தவர்களாய் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் அவருடைய நேச்சர். அந்த இயல்பு நமக்குள்ள வரணும். அது அப்படியே காலகாலமாய் சந்ததி சந்ததியாய் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்குள்ள அது கடந்து செல்லணும். அநேகரை தேவனுக்குள்ள கொண்டு வருகிற ஒரு இயல்பாய் நம்முடைய நேச்சரும் மாறணும். உடனே அந்த குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய சித்தமே என்ன அப்படின்னா நம்ம எல்லா காரியத்திலிருந்து குணப்படுத்துறது தான் அவருடைய சித்தம். அப்போ நம்ம அவிசுவாசம் நீங்க வேண்டும். முற்றிலுமாய் நமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு அந்த குஷ்டரோகி கேட்டான். அதே வார்த்தை தான் கொஸ்டின் மார்க். எப்பொழுதுமே எந்த காரியத்துக்கும் நமக்கு கொஸ்டின் மார்க் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. பிகாஸ் God's nature is to heal. God's nature is to restore everything. ஆண்டவருடைய அந்த இயல்பு எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவதற்கு தான் தேவனுடைய இயல்பு. ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வியாதி, இப்படி எல்லாம் நமக்கு கொஸ்டின் மார்க் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஏனென்றால் அவருடைய இயல்பு குணமாக்குகிறது தான் அவருடைய இயல்பு. அப்போ நம்முடைய இயல்பும் அவருடைய இயல்பை போல நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து காட்டணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படியே செய்து தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்துவாராக. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.